வணக்கம். வள்ளலாரோட ஞானத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற நவீன நரம்பியல் அறிவியலுக்கும் இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஆச்சரியமான தொடர்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க, இன்னைக்கு நம்ம மூளையை எப்படி ரீவயர் பண்றது, அதாவது மறுசீரமைக்கிறதுன்னு இந்த ரெண்டு உலகத்தையும் இணைச்சு பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம மூளைய அதோட அடிப்படையில இருந்தே நம்மளால மாத்த முடியுமா? இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியலும் சரி, பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ் மெய்ஞானமும் சரி, ரெண்டுமே ஒரே பதில் தான் சொல்லுது. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆம், நம்மால நம்ம மூளைய மாத்த முடியும். சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். முதல்ல சயின்ஸ் இதை எப்படி பாக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நியூரோ பிளாஸ்டிசிட்டி, அதாவது நரம்பு நெகிழ்வுத்தன்மை. இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம மூளைங்கிறது ஒரு கல்லு மாதிரி நிலையானது கிடையாது. நம்மளோட ஒவ்வொரு அனுபவமும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு செயலும் நம் மூளையோட கட்டமைப்பையே மாத்தி எழுதும் சக்தி கொண்டது. அப்போ மூளைய மாத்த முடியும்னா அந்த மாற்றத்தை இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு நிலைக்கு எப்படி கொண்டு போறது? நம்மளோட இலக்கு ரொம்ப சிம்பிள். மூளையோட ரெண்டு பக்கத்தையும், அதாவது லாஜிக்கலா யோசிக்கிற இடது பக்கத்தையும் கிரியேட்டிவா யோசிக்கிற வலது பக்கத்தையும் ஒன்னா இணக்கமா வேலை செய்ய வைக்கிறது தான். இதத்தான் முழு மூளை நிலைன்னு சொல்றாங்க. இப்போ இந்த கனெக்ஷனை உண்டாக்க நவீன மருத்துவம் ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுது. அதுக்கு பேரு பைலேட்ரல் ஸ்டிமுலேஷன். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். உங்க கண்களை இடதிலிருந்து வலது பக்கம் அசைக்கிறது உங்க பதட்டத்தை குறைக்கும். ரெண்டு காதலையும் மாத்தி மாத்தி சத்தம் கேட்கறது உங்க நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும். ஏன், உங்க கைகளையோ கால்களையோ மாத்தி மாத்தி தட்டினா கூட போதும், அது உங்க உணர்ச்சி நிலையை சமன்படுத்தும். இப்போதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. பாருங்க, இதே விஷயத்த பல வருஷங்களுக்கு முன்னாடியே யோக விஞ்ஞானம் சொல்லியிருக்கு. நாடிகள் வழியா பிராணசக்தி பாயறது தான் மூளையோட செயல்பாட்டையே தீர்மானிக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க 3 முக்கியமான நாடிகளை பத்தி பேசுறாங்க: இடகலை, பிங்களை, சுழுமுனை. இதுல உள்ளுணர்வு சம்பந்தப்பட்ட வலது மூளைய இடகலை நாடியோடையும், தர்க்கம் சம்பந்தப்பட்ட இடது மூளைய பிங்களை நாடியோடையும் ஒப்பிடுறாங்க. இந்த ரெண்டும் பேலன்ஸ்டா இணையும் போது அந்த மையப்பாதை தான் சுழுமுனை. இப்போ இந்த ஒற்றுமையை பாருங்க. நவீன அறிவியல் இடது அரைக்கோளம் வலது அரைக்கோளம்னு சொல்லுது. யோக விஞ்ஞானம் பிங்களை இடகலைன்னு சொல்லுது. சயின்ஸ் இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பாலத்தை கார்பஸ் கலோசம்னு சொல்லுது. யோகம் அதை சுழுமுனைன்னு சொல்லுது. பாருங்க, மொழி வேற, ஆனா ரெண்டும் பேசுறது ஒரே விஷயத்தை தான். சரி, வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். நம்ம மூளையோட மையத்துல இருக்கிற ஒரு ரகசியமான தொடர்பை இப்ப பார்க்கலாம். நம்ம வள்ளலார் மனுஷனோட உயர் உணர்வு நிலை இருக்கிற இடம் நம்ம மூளைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடம் தான அடையாளம் காட்டுறாரு. அந்த இடத்துக்கு அவர் வச்ச பேரு சத்திய ஞான சபை. அது மட்டும் இல்ல, அந்த இடத்தோட வடிவத்தை விவரிக்கிறதுக்கு அவர் ஒரு எளிமையான சிம்பலை யூஸ் பண்றாரே, நம்ம தமிழ் எழுத்து பா. உண்மையிலே நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, நவீன அனாட்டமி நம்ம மண்டையோட்டோட அடிவாரத்துல சரியா அதே பாவடிவத்துல ஒரு அமைப்பை காட்டுது. அதுக்கு பேரு பிட்யூட்டரி ஃபோசா. நம்ம மூளையோட மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லப்படுற பிட்யூட்டரி சுரப்பியை தாங்கி பிடிக்கிற இடமே அதுதான். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம மூளையோட அந்த மையப்பகுதியை ஆக்டிவேட் பண்றது மூலமா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளால அடைய முடியும். வள்ளலார் இத ஒரு பரிணாம வளர்ச்சியா சொல்றாரு. புலன்களாலும் ஆசைகளாலும் மட்டுமே இயங்குற அங்கார மூளை நிலையிலிருந்து அருளொளியால நிரம்பின ஓங்கார மூளை நிலைக்கு மாறுறது. இந்த ஓங்கார நிலைதான் மரணத்தை கூட ஜெயிக்கிற சக்தி கொண்டதுன்னு சொல்றாரு. ஆனா இந்த ஓங்கார நிலையை அடையிறது அவ்வளோ சுலபம் இல்ல. அதுக்கு நாம முதல்ல ஒரு வேலையை செய்யணும்னு வள்ளலார் சொல்றாரு. என்னன்னா, நம்மளோட உண்மையான இயல்பை மறைச்சிக்கிட்டு இருக்கிற 7 திரைகளை விளக்கணுமா. இது ஒவ்வொன்றும் ஒரு தடை மாதிரி. அறியாமைங்கிற கருப்பு திரையிலிருந்து ஆரம்பிச்சு நம்ம ஆசைகள்ங்கிற பொன்னர திரை வரைக்கும் நம்மள பின்னுக்கு இழுக்கிற ஒவ்வொரு மனத்தடையையும் இது குறிக்குது. இந்த திரைகளையெல்லாம் நாம விளக்க ஆரம்பிக்கும்போது 5 விதமான புனித அமுதங்கள் சுரக்க ஆரம்பிக்கும்னு சொல்றாரு. ஒருவேளை இது நம்ம உடம்புலையும் மூளையிலையும் ஏற்படுற சில கெமிக்கல் மாற்றங்களா இருக்கலாம். இந்த அனுபவம் நாக்கு நுனியில ஆரம்பிச்சு படிப்படியா மேல போய் கடைசியா மூளையோட மையத்திலிருந்து சுரக்கிற 5வது அமுதத்துல உச்சத்தை அடையுது. இந்த நிலையில தான் நம்ம உடல் ஒளி உடலாக மாறுதுன்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப ஆழமா இருக்கு இல்லையா? சரி, இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி நடைமுறைப்படுத்துறது? இதுக்காக வள்ளலார் ஒரு தெளிவான வழியை வகுத்து கொடுத்திருக்காரு. அதுதான் சுத்த சன்மார்க்கம். இது நம்மள 4 லெவல்ல தூய்மைப்படுத்துது. முதல்ல இந்திரியம், அதாவது நம்ம புலன்கள். அப்புறம் கரணம், அதாவது நம்ம மனசு. அதுக்கப்புறம் ஜீவன், அதாவது மத்த உயிர்கள். கடைசியா ஆன்மா. இப்படி ஒவ்வொரு படியா நம்மள மேம்படுத்துற ஒரு வழி இது. இந்த பாதை ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை முறை மாற்றங்களை தான் சொல்லுது. உதாரணத்துக்கு, புலால் சாப்பிடாம இருக்கிறது நரம்பு மண்டலத்தை அமைதியா வச்சுக்கோன்னு சொல்றாரு. அதே மாதிரி நான் யாருன்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கிறது
மூளையில புது நியூரல் கனெக்ஷன்ஸை உருவாக்கும். ஆனா இது எல்லாத்துக்கும் மேல அவர் வலியுறுத்துற ஒரே ஒரு விஷயம் ஜீவகாருண்யம். அதாவது மத்த உயிர்களோட கஷ்டத்தை போக்குறது. அதுதான் நம்ம மூளையில அந்த பாசிட்டிவான கெமிக்கல் மாற்றத்தை உண்டு பண்ணும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நம்ம மூளைய ரீவொயர் பண்றதுக்கு நீங்க இன்னிக்கே செய்யக்கூடிய 2 சிம்பிளான பயிற்சிகளையும் அவர் சொல்றாரு. ஒன்னு நாடி சுத்தி பிராணாயாமம். இது நம்ம மூளையோட 2 பக்கத்தையும் பேலன்ஸ் பண்ணும். இன்னொன்னு புருவ மத்தியில ஒரு ஒளிய தியானம் பண்றது. இது மூளையோட மையத்துல இருக்கிற பிட்யூட்டரி சுரப்பிய தூண்டும். பாருங்க, அறிவியலும் சரி ஆன்மீகமும் சரி ரெண்டுமே ஒரே திசையை காட்டுது. அப்போ நாம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. நம்மால உண்மையிலேயே என்னவாக மாற முடியும்? நம்மளோட உண்மையான ஆற்றல் என்ன? யோசிச்சு பாருங்க.